1965 வெளிவந்த காக்கும் கரங்கள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகர் அறிமுகமாகி மோட்டார் சுந்தரம் பிள்ளை, சரஸ்வதி சபதம், கந்தன் கருகனை உள்ளிட்ட படங்கள்ல நடிச்ச சிவகுமாருக்கு ஏவிஎம் தயாரிப்புல உயர்ந்த மனிதன் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்குங்க. சிவாஜியோட முதல் முறையா நடிக்கிற சிவகுமார் ஒரு சில வாரங்கள் படப்பிடிப்புல நடிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் கிட்ட இருந்து சிவகுமாருக்கு அழைப்பு வந்திருக்கு. நான் புதுசா ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுல ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, நீ நடிக்கிறியான்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. அதுக்கு சிவகுமார், நான் ஏவிஎம் தயாரிப்புல நடிச்சிட்டு இருக்கேன், அவங்க அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அங்க ஷூட்டிங் இல்லாத நாட்கள்ல இங்க வந்து நடின்னு எம்ஜிஆர் சொல்ல, சரி சொன்ன சிவகுமார் ஏவிஎம் கிட்ட போய் பர்மிஷன் கேட்க அவங்க மறுத்திருக்காங்க. இது சிவகுமார் எம்ஜிஆர் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு எம்ஜிஆர், இப்படி ஒரு படத்துல நடிச்சா முன்னுக்கு வர முடியாது, பல படங்கள்ல நடிக்கணும்பா, பிழைக்க தெரியாத ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ல வேற ஒருத்தரை நடிக்க வச்சிருக்காரு. சிவகுமார் நடிச்சிட்டு இருந்த உயர்ந்த மனிதன் படத்துல ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால நின்னு போகவே அந்த நேரத்துல எந்த படமும் இல்லாம சும்மாவே இருந்த சிவகுமார் எம்ஜிஆர் சொன்னதை நினைச்சு மறுபடியும் அவரை போய் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புல எம்ஜிஆர் கூட சிவகுமார் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அந்த படம் தான் 1967 வெளிவந்த காவல்காரன் படம். இந்த படத்துல எம்ஜிஆருக்கு தம்பியா சிவகுமார்